நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? அப்படியா? என்ன ஒரு அழகு அங்கே. ஓ, இன்னைக்கு என்ன அருமையான நாள். நான் ரொம்ப அழகாவும் தனியாவும் இருக்கிறேன். ஹலோ பாய்ஸ். நீங்க அறியதானது எனக்கு இனி எந்த வழியும் இல்லை. நான் இளமையாகவும் புதியவராகவும் இருக்கிறேன். குறிப்பா அந்த மாதிரியான ஒரு ஆண்கள் அழகா அமைதியாக இருங்கள். நான் ஒரு நண்பரின் வீட்டுக்கு போக வேண்டும். யாராவது அவர் எங்க இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? ஓ, அவர் விழுந்து விட்டாரு. சரி, அவரை நான் நேரடியாக தேடிக்கொள்கிறேன். வணக்கம் டான், உங்களுக்கு ஏதாவது காண்பிக்க வேண்டுமா? உனக்கு அது எப்படி இருக்கிறது? ஆம் ஆம், இதைதான் நீ விரும்பும் எலி மற்றும் பலூன்கள். உனக்கு அது பிடிக்கும் என்று நம்புகிறேன். இது உன்னை விரைவில் குணமடைய உதவும். என்ன? ஓ, மனசாட்சியே, மிகவும் ரசிக்கத்தக்க விஷயத்தில் நான் பள்ளத்துடைத்து போனேன். நான் போனில் பாடிக்கொண்டே இருப்பேன். ஏற்பாட்டிடத்தில் இன்று எவ்வளவு அருமையான நாள். நிறுத்து. அந்த மிருகத்துடன் எங்கே போகிறாய்? இது மருத்துவமனை. பெண்ணே, இங்கே மிருகங்கள் அனுமதிக்கப்பட மாட்டா. ராபிட்டை எனக்கு கொடுக்க வேண்டும். அப்படியே நீ ஒரு ஆண்டுக்கு காத்திரு. உன் பிரச்சனையை பற்றி என்ன? என்ன, விலங்குகளை அனுமதிக்க முடியாதா? நான் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசமான ஸ்டீவியுடன் செய். எனது கையை அது ரொம்ப பற்றி என்ன? இன்ட்ரிகியதா? பலல்லே. Let's freak out. Bye. Now let's return to right ball. ஆஹா, அந்த எண்ணம். நான் கண் பார்வையற்றவனாக நடிக்கக்கூடும். அப்பொழுது என் உயிர் தோழன் நாய் ஸ்டீவி கட்டாயம் ஒரு வழிகாட்டி நாயை போலவே காணாமல் போகும். பார்க்க வேண்டும். ஓ, எனக்கு தெரியும். என்ன? என்னை ஏன் நிறுத்துகிறாய்? ஒரு குரோதனை தாக்க முடிவு செய்தாயா? ஓ ஹா, நீ குரோதை. நீ போகலாம். சரி, அது அவ்வளவு அசிங்கமாக இருந்தது. ஓ, என் பந்து. ஓ, ஸ்டீவி. இல்லை, கெட்ட பையா. அது சரி, ஸ்டீவி. நீ எனக்கு கிடைக்க போகிறாய் இப்போது. நான் உன்னை பிடிக்க ஓடுகிறேன் என் நண்பா. ஒரு மாதம் இனிப்பு விதைகள் இல்லாமல் என்னிடமிருந்து நீ எங்கே ஓடுகிறாய்? இதை நீக்க முடியுமா? நானே உன்னை பிடிக்கப் போகிறேன். 4 கால்களுடைய நாய். வா, நிறுத்து. நீ குருட்டு இல்லை என்றால் என்ன? என் மருத்துவமனைக்கு உன் நாயுடன் வெளியே பெறு. கொஞ்சம் சுத்தம் செய்ய வேண்டும். ஓ, நன்றாக. உங்களுக்கு குழந்தை இருக்கிறதா? எவ்வளவு அழகாக இருக்கிறது. என் பக்கம் குழந்தைக்கான எடுத்து வீசும் ஒரு கிளை இருக்கிறது. அவளை பார்க்கட்டுமா? ஓ, ஒரு நிமிடம். அவள் தூங்குகிறாள். ஓ இல்ல, நன்றாக இருக்கிறது. அங்கு எனக்கு ஒரு நாய் இருக்கிறது. மன்னிக்கவும், எனக்கு பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் தனியாக இருப்பதை பற்றி கவலை குறையடைகிறேன். என் ராஜ்குமாரியுடன் நடப்பது உண்மையில் முடியாததா? புரிந்து கொண்டேன். சரி, இனி நீங்கள் எங்களை பார்க்க போவதில்லை. ஆனால் நான் பொம்மையை வைத்துக் கொள்வேன். உங்களை எங்கே அனுப்பினார்கள்? ஒரு நிமிடம். ஆனால் அது ஒரு கிண்ணி பன்றிதானா? நிறுத்துங்கள். மன்னிக்கவும், நீங்கள் மிருகங்களை எங்களிடம் கொண்டு வர முடியாது. அதனால் அதை இங்கே திருப்பித் தருங்கள். ஆனால் நான் விதிகளை உருவாக்கவில்லை. நீங்கள் மருத்துவரால் பரிசோதிக்கப்படும் போது அது உங்களிடம் திரும்பி வரும். விலங்குகளை ஏன் அனுமதிக்கவில்லை? நான் உடனடி எதையாவது செய்ய வேண்டும். என் அழகான கொசுக்களை இன்றி நான் போக முடியாது. ஓ, இந்த மனிதன் சாதாரணமாக அவ்வளவு கடித்திருந்தான். நன்றாக. அவன் எனக்கு ஒரு யோசனை கொடுத்தான். நான் எனது முடியில் ஒரு கட்டுப்பட்டையை கட்டி அதில் ஒரு கண்ணாடி கொசுக்களை வைக்கலாம். செவிலியர் என்னை அனுப்பிவிடுவார். ஏனெனில் எனக்கு ஒரு பெரிய பாணி இருக்கிறது. சரி, நல்ல பிற்பகல். உங்களை என்ன தொந்தரவு செய்கிறது? வாவ், உங்களின் டூன்களில் பெரிய குவியல்களைத்தான் நான் பார்த்திருக்கேன். ரென்சினியம், உள்ளே வாருங்கள். நீங்கள் எப்படி அதை செய்தீர்கள்? ஓ, என் தலை வலிக்கிறது. ஹாய் பாட்டி, இது ஒரு குமிழா என்ன நீ நினைக்கிறாயா? நீ அதை நம்பினாயா? உண்மையில் எவ்வளவு குளிர்ந்தது. அவை என் செல்லப்பிராணிகள், கரப்பான் பூச்சிகள். அவை மிகவும் அழகாக உள்ளன. நான் அவற்றை பிரிந்து வாழ முடியாது. அவை என்னை குணப்படுத்த உதவி செய்கின்றன. பாட்டி, நீங்கள் எங்கு போகிறீர்கள்? போகவில்லை. அவை தீங்கு விளைவிக்காவற்றே. வணக்கம் செவிலியர். நான் கட்டுப்பண்ணத்திற்காக வந்தேன் மற்றும் என் நண்பரை கொண்டு வந்தேன். உங்கள் செல்லப்பிராணிகளை கொண்டு வர முடியாது என்பதுண்டா? என்ன ஒரு கனவு பாடு. இதை நான் தெரிந்திருந்தால் எந்த விதத்திலும் உங்கள் மருத்துவமனைக்கு வரமாட்டேன். இது கொடூரம். என்ன, செவ்வாய் பைத்தியமாக இருக்க மாட்டானா? ஆனால் என் மீன்கள் என்ன? நாம் ஏதாவது செய்ய வேண்டும். ஓ சரி, எனக்கு ஒரு அற்புதமான யோசனை உண்டு. நான் மீன்களை அக்வேரியத்திலிருந்து ட்ரிப்பாட்டிலுக்கு ஊற்றுகிறேன். அப்பொழுது நர்ஸ் மேஜையை கடந்தவர்கள்தான் அதை தாங்க முடியும். அதை நான் ஐவி போட்டுள்ளேன் போல காட்டுவோம். உருவாக்க எந்த முறையை பார்க்க வேண்டும். சென்று விடலாம். ஓ ஹலோ, சுகவீனா இருக்கேன். இது எப்படி இருக்க முடியும்? என்ன ஒரு பயங்கரம். நீங்கள் சீக்கிரம் வார்டுக்கு செல்ல வேண்டும். வணக்கம் தாத்தா, நான் உங்கள் புதிய அறை நண்பன். மேலும் எனது மீன்களை கொண்டு வந்து விட்டேன். எனவே உங்களை மிகவும் பழக்கமான இடத்திற்கு மாற்றுகிறேன். இந்த இருமல் என்னை மிகவும் தொந்தரவு செய்கிறது. நான் கொஞ்சம் தண்ணீர் குடிக்க வேண்டும். ஏய், இந்த தண்ணீருக்கு என்னாச்சு? சுவையானது. நான் உண்மையாகவே அதை குடிக்கப் போகிறேனா? ஓ இல்லை,
என்ன ஒரே பயங்கரம். இது உங்களுடையதா? நீங்க இங்க ஜானவரங்கள் கொண்டு வர முடியாது. எவ்வளவு கசப்பு. ஐ தோழி, இதை என்னால் அனுமதி செய்ய முடியாது. நீ இதை பொழுதுபோக்கிற்கே வைத்திருக்கிறாய். மொத்தம் என்னை எங்கிருந்தாலும் எடுத்து செல்லவா? இப்போ நாங்கள் இருப்பிடம். நாங்கள் தான் மனிதர்கள் அல்லவா? ஒரு மறுபடியும் என்னை ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும். என் செம்பலிமியாவை எடுத்து வராமல் முடியாது. ஓ, அந்த யோசனை. நீ நிச்சயம் புத்திசாலியா இல்லை? அப்போது நமக்கு என் அறைக்கு வெண்டிலேஷன் மூலம் கவனியாய் போவோம். ஏ வணக்கம். எனக்கு விலங்குகள் இல்லை. உண்மையில் கார் பற்றி என்ன? நீ என்ன செய்கிறாய்? அட டூ, உன் கைப்பைகள் என்ன? சீஸ். ஏன் நீ சீஸ் தேவைப்படுகிறாய்? துளைகள் உள்ள சீஸ். அதை சாப்பிடுவது விசித்திரமாக இருக்கின்றது. சரி, செல்ல மிருகங்கள் இல்லை, நீ செல்லலாம். கியூட். வணக்கம், நான் உங்க புதிய அறை தோழர். சிறிது அமைதியாக இருங்கள். நான் ஒரு நண்பரை சந்திக்க வேண்டும். நீயா? இங்கே உனக்கு சிஸ்டு காத்திருக்கிறது. என்னும் சிஸ்டுக்கு போய் வா. நீர் மிகவும் புத்திசாலி. நீர் தனியாக நடக்கவும் எனது அறைக்குள் ஓடவும் முடிந்தது. சிறந்தது. ஓ, முறை முடிவடைவதா? நிறுத்து. நமக்கு பிறவிகள் கூட இல்லாமல் முடியாது. ஆனால் இந்த எலிகள் தற்காலிக செல்வந்தராகவே இருக்கும். நாங்கள் விட்டுக் கொடுப்போமா அல்லது மருத்துவமனை விட்டு வெளியேறுமா? என்ன, நீங்க அதை விலங்குகளோடு செய்ய முடியாதா? என்ன ஒரு துன்பம். நான் ஒரு விடையை கண்டுபிடிக்க வேண்டும். என் லிசி எனது நண்பனாக வேண்டும். ஆஹா, எனக்கு உள்ளூர் சமையல்காரர் உதவிக்கரம் நீட்டுவார். அல்லது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அவரது இட்லி தட்டு நிச்சயம் உதவும். எனவே நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே அமைதியாக அங்கிருப்பலை பரிகரிக்கவும், உணவு கடடி எடுத்துக்கொள்ளவும். நான் நத்தையை இங்கே மறைத்து சோறால் எல்லாவற்றையும் மூடிட்டு நீங்களாம். ஆண்குரியவரே, நீங்க தான். இன்னைக்கு எங்களுக்கு என்ன உணவு? அது என்ன? ஆஹா, கஞ்சி. என்ன ஒரு அருவருப்பு. நான் சில இனிப்பு உண்பேன். நோயாளிகளை கொண்டு வாருங்கள். நான் காத்திருந்தேன். ஏன் நம்மால் ஊத்தாப்பம் சாப்பிட முடியாது? உங்களுக்கு அருமையான கிரகாரங்கள் தரப்போகிறேன். நீங்கள் விரைவாக நலம் பெறுவீர்கள். மிக சிறந்த மருந்து. இது என்னுடைய லிஸ்டி. நான் உன்னை மிகவும் மிஸ்ஸாட்டு செய்கிறேன். அது திரவாத சூடாக இருக்கிறது. நிறுத்து. நீ எங்கு போகிறாய்? ஒரு ஆமை? மருத்துவமனையில் ஆமைகள் இல்லை. அது புதிது. சரி, உன் ஆமை இங்கே உன்னை காத்திருக்கும். என்ன? விலங்குகள் அனுமதி இல்லை? ஆனால் என் பாஸ்கல் என் இல்லாமல் ஒரு நிமிஷம் தான் வாழ முடியும். நாங்கள் பிரிக்க முடியாதவர்கள். நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும். ஓ சரி, அவனை அணிகலங்களுக்கு கீழே மறைக்கலாம். பாஸ்கல், என் தலையில் அமைதியாக இருக்கும்படி பாரு. சரி பையன், ஒரு தொப்பி, டை மற்றும் ஸ்கார்ஃப் கொண்டு உன்னை மூடுவோம். இப்படியா? மிக நல்லது. இப்போது நான் அவரை எடுத்துச் செல்ல முயற்சி செய்ய முடியும். நான் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டது போல பாசாங்கு செய்வோம். மிகவும் குளிராக இருக்கிறது. வெப்பநிலை 39.9. ஓ வணக்கம் மிஸ்டர் நர்ஸ். எனக்கு அவசரமாக டாக்டரின் உதவி தேவை. இப்போ தெளிய உள்வாங்க. உண்மையில் எவரும் உங்களுடன் இல்லை. ஆனால் இன்று பல்வேறு பேர் உட்புக முயன்றனர். ஓ ஒரு நிமிஷம். நெல், உங்க தலைவில ஒரு பச்சிளம் பொறி இருக்குதா? போங்க. எல்லோரும் என் வேலையில் இதை புகுத்துகிறார்களே. ஏன்? நீங்க ஒரு யானையையும் கொண்டு வர போறீங்களா? ஹலோ, நீ நித்திரையிலா? என்ன இது? ஏற்கனவே காலை 8 மணி. இவள் தூங்குகிறாள். எழுந்திரு. அம்மா, நீ இப்படியாக கத்திப்படுகிறாய் ஏன்? நான் உன்னை எழுப்புகிறேன். நீ உடன் எழுந்திருக்க விரும்பாவிட்டால் நான் உன்னை சக்தி பயன்படுத்தி எழுப்புவேன். எழுந்திரு செல்லமே. நீ கழுவ விரும்பல. அப்படியானால் நீர் சுத்திகரிப்பு உன்னிடம் வரும். அம்மா, நீ என்ன பண்ற? உன் பிறந்த நாளில் என் பிடித்த பிறந்த நாள் குழந்தையை எழுப்புகிறேன். பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் என் பிரியமே. நிச்சயமாக நான் உனக்காக ஒரு பரிசு தயாரித்து வைத்துள்ளேன். நான் வருகிறேன். ஆமா, இது ஒரு புத்தகம். நன்றி. ஒரு கப் கேக். இப்போது நான் என் மிக இரகசியமான ஆசையை வைத்து ஊதுவதற்கு போகிறேன். அருமை. நன்றி அம்மா. நான் இன்னைக்கு காலை முழுவதும் இதை சாரினேன். சீக்கிரம் சாப்பிடு என் செல்லமே. செல்வி ஃபீபி, எழுந்துருங்களே. ஜன்னலுக்கு வெளியே இப்படி ஒரு அற்புதமான நாள். அவள் எவ்வளவு இனிமையான தூக்கம். செல்வி ஃபீபி, காலை வணக்கம். உங்கள் கனவான கண்களை திறங்கு. ஓ காலை வணக்கம் கிம். பர்ஃபெக்ட் அண்ட் காலை ஒன்றிற்கான அனைத்தையும் நீங்கள் ஏற்கனவே தயாரித்து விட்டீர்கள். என் விருப்பமான பொன் பழுக்குகளை இப்போது நான் அவற்றை கண்களின் மேல் சேர்க்க போகிறேன். ஓ ஷியண்டி, நீ நினைச்சிருந்த? நிச்சயமா நான் நினைச்சிருந்தேன். இன்னைக்கு உனது பிறந்த நாள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். விருப்பம் ஒன்றை நினைக்குவோம், அதை முயற்சித்து பார்த்து விடுவோம். அதுவும் அசிங்கமா இருக்குது. ஒருவேளை வேற ஏதாவது இருக்கும். எனக்கு உரிய பரிசுகள் எங்கே? ஓ
இந்த போர்க்கண்டும் தர்பூசணிக்காய் மென்பூட்டி கண்டிப்பாக என்னுடையதே. அங்க என்ன நடக்கும்? புதிய சையாக்கள், ஒரு பை. என்னால இப்பொழுது இந்த கணத்தெடுத்துகளை பதிய தேவையில்லை. பரிசை திறந்து பார்ப்போம். ஓ, என்ன வேணும் என்று நீ தெரிந்திருக்கிறாயா? ஒரு புதிய ஐபோன். சூப்பர். இப்போது புதிய கேமராவை திறந்து மதிப்பீடு செய்யலாம். நானும் நல்ல நிழற்படங்களை எல்லா சமூக ஊடகங்களிலும் பதிவேற்ற வேண்டும். புன்னகை, ஒரு புன்னகை முகம், ஒரு சோகம் உண்டாக்கும் முகம். கிம், இப்போது நீ என்னை விட்டு செல்லலாம். செல். வாருங்கள், குளியல் அறையிலிருந்து வெளியே வாருங்கள். அவள் அங்கே ஒரு நீண்ட நேரம் எதை காட்டுகிறாள்? நமக்கு வேலைக்கு போகும் நேரம் மற்றும் அவளுக்கு பள்ளிக்கு போகும் நேரம். வாருங்கள், செல்லம். ஓ இல்லை, அச்சா, நான் யூனிவர்சிட்டிக்கு இஷ்டப்படில் என்ன வேண்டும் அப்படின்னு தேர்வு செய்ய வேண்டும். என்ன ஒரு பெரிய தேர்வு. ஒரு முழுமையான உடை இருக்கிறது, ஆனால் அதிரடியான அழகாக சிதிர்க்கலாம். சரி, இன்றைக்கு எல்லோரும் எனக்கு நிச்சயமாக புகழ்ச்சி அளிப்பார்கள். இந்த ஜீன்ஸ் அழுக்கு. ஹோயோ, நான் இப்படி பள்ளிக்கு செல்ல முடியாது. எல்லோரும் என்னை கிண்டல் படுத்துவார்கள். மற்றும் இது என் அலமாரியில் உள்ள மற்ற மிகவும் சிறந்த ஜீன்ஸ். ஓஃப், எனக்கு ஒரு நன்றான யோசனை வந்தது. இதோ நீங்களுக்கும் நான் கண்டுபிடிச்ச ஒரு டைக்டாக் லைஃப் ஹாக் பகிர்றேன். ஹை காஸ்ட் சாரி, நீ இதழ் வெட்டி படம் பூண்டு தூரிகை. வாய்ப்பு தூரிகையிலே பூசி ஜீன்ஸில் தடவுவோம். நீங்கள் வந்து ஜீன்ஸில் அந்த துண்டுகளை பசை பாய்ச்சி ஓட்டினோம். இப்போ வந்து நீங்கள் மிஷினி எல்லாத்தையும் ப்ளீஸ் கொண்டு பச்சடிக்கணும். அழகா இருக்குது. இது எப்படி அற்புதமாக மாறி இருக்குது பாருங்க. அருமை. எனக்கு புதிய குளிர்ச்சியான ஜீன்ஸ் கிடைச்சிட்டுச்சு. சரி சரி, இன்றைக்கு இந்த ராணியை நாணய வேண்டும். ஏதோ வருத்தமாக இருக்குது, ஆனால் கண்ணாடி என்கிட்ட பேச முடியாது. அது என்ன தேர்வு செய்ய வேண்டும் என்பதை நிச்சயமாக கூறும். என்னிடம் மிக குறைவான காலணிகள் மற்றும் உடைகள் உள்ளன. நான் மிலான் செலியா என் ஆடைகள் புதுப்பிக்க வேண்டும். எல்லாமே பழையதாக உள்ளது. யுதோ எனது நடிகையின் அலமாரியில் இருந்து வந்தது. இது எப்படி இங்கே வந்தது? அசிங்கம். கிம், எனக்கு உமது உதவி தேவை. ஆமாம் மிஸ் பிபி, என்ன நடந்தது? ஓ, அது ஒரு சிவப்பு. குளிர் குளிர் அணிய எதுவும் இல்லை. நான் புரிந்து கொள்கிறேன். இப்போது நாங்கள் எல்லாவற்றையும் தீர்ப்போம். நாங்கள் விரைவாக மிஸ் பிபிக்கு இன்றைய மிக பிரபலமான பொருட்களை வாங்குவது தொடர்பாக போக்குகளை கண்டிருக்கிறோம். ஓ, தீபாவளி விளையாடு. நானே கிம், நீங்க சொல்லலாம். அடுத்த முறை நீங்க கொஞ்சம் வேகமாக இருக்கணும். ஓ, அருமை. அவசியம் தேவையில்லை. எனவே நான் மீண்டும் நிரப்பமாக இருக்கிறேன். நான் பள்ளிக்கு போகலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பள்ளிக்கு மீண்டும் வந்துட்டேன். இன்னைக்கு கூட தாமதமாகவில்லை. அனைவருக்கும் வணக்கம். இது என் கற்பனையா இல்லை இந்த அறிவாளி நம்ம கிட்ட பேசினாரா? இப்படி கூல் பிங்க் கார் ஓட்டுறது யார்? இது புதியதா? கவனம், நம்ம பள்ளிக்கு வந்துட்டோம். மிஸ் பிபியின் விலையுயரும் ஷூஸ்களை அழுக்காகாமல் பள்ளி நுழைவாயில் வரை பிங்க் கார்பெட் விரிக்கணும். சாப்டியாஸ், அவங்க வெளியே வரலாம். ஆமா, இறுதியாக வணக்கம் எல்லாருக்கும். நான் பிபி. நான் உங்க புதிய வகுப்பினர். எனக்கு இருக்கிற அளவு பணம் இங்க யாருக்காவது இருக்குமான்னு நம்புறேன். அதுக்கப்புறம் அவள் ஜீ மிகவும் குளிர்ச்சியாக இருக்கு. வாங்கலாமா? ஓ, நம்ம கேலாஸ்க்கு போகணும். இல்லனா கணித ஆசிரியர் மீண்டும் அம்மாவிடம் புகார் செய்வார் நான் தாமதமாக வருகிறேன் என்று. சீக்கிரம் ஓடு குளோய், வா. தயவு செய்து என் மின்னஞ்சல் பெட்டியின் குறியீட்டை உள்ளீடு செய்யுங்கள். இல்லாட்டி அதை நினைவில் பிடிக்க மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. சிறந்தது. வாவ், எல்லாமே எவ்வளவு அழகாக இருக்கிறது. இன்னைக்கு எனக்கு அது எங்கே? ஓ, இதுதாங்க. ஆமா, அது என்னுடைய சிறிய படிப்பு பை. அது அந்த நோட்டு புத்தகத்தை வைக்க வேண்டும். சிறந்தது. நல்ல வேலை. வழியே ஏதும் இல்லை. அந்த அர்த்தத்துல மென்ட் செய்யல. நான் சொன்ன இங்கே இருக்குது. ஹலோ, புத்திசாலிக்கு ஏற்ப. பிபி, எனக்கு வணக்கம் என்றார். நாம் உடனடியாக அனைத்து பாடநூல்களையும் சேகரித்து தொட்டியில் வைக்க வேண்டும். இங்கே எனக்கு ஒரு பழைய மெத்தியா இருக்கிறது. 1 வருடம் முன்பு அம்மா அதை எனக்கு கொடுத்தார். கொஞ்சம் கடி சுவையு. எனது லாக்கர் சரியில்லை என்று தெரியவில்லை. நம்ம சீக்கிரம் ஏதாவது கண்டுபிடிக்க வேண்டும். ஆனா என்ன? ஹஹா, சரி. இதுக்கு பிறகு இன்னும் ஒரு சுவரொட்டியின் துண்டும் சில விருப்பமான பொருட்களும் உள்ளன. நான் எல்லாவற்றையும் கதவின் மேல் ஒட்டி அதை செம்மையாக காண்பிக்க போகிறேன். அது ஹோம் நேசியம் எல்லாத்தையும் இங்கே சேகரிச்சிருக்கேன். இந்த எல்லா பொருட்களையும் பாருங்கள். இது செம்மையாக இல்லையா? பாய், நாய்ஸ் நேரம். நீங்க ஆஃபர் நச்சு மால் பண்ணி சீக்கிரம் ஓடு.
Kais ai Chris is foreign to Papalagale Frankfurt. Zalzitam flawless mouth Chiernil நானும் நீங்கள் பல முறை இதை செய்து பார்த்திருக்கிறோம். வாருங்கள். புடிச்சு எல்லாத்தையும் வைக்கலாம். வீட்லயே தேர்வுக்கு தயார் செஞ்சதும் ரொம்ப கூல். ஓ இல்ல, என் பென்சில் முறிஞ்சிட்டது. ஆனா எனக்கு இன்னொன்னு இல்ல. இது என்னுடைய ப்ரீஃப் கேஸ்ல இருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஓ குவாய்ட் டேபிள் எபிசோட்ஸ் இருக்குது. ஓ எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இனிப்புகளை எல்லாம் வெந்நீர கலரோட சேர்த்து வைக்கலாம். தூதியில் நீர் சேர்த்து மொய்தாந்தலர் பரீட்சா தீர்க்க எனக்கு சுவையான வெண்ணேரங்கள் கிடைக்கும். அது அருமை. நான் தயார் செய்தேன், அதனால இது ரொம்ப ரொம்ப எளிது. சிறப்பு. எங்க அடுத்தது பற்றி அம்மா மகிழ்ச்சியாக இருப்பார். இப்போது எல்லாமே எனக்கு இத்தனை மஞ்சள் கணிதத்தை முழுமையாக படிக்கவில்லை. எனக்கு அதன் தேவையேன்? என் ஜியாக்ஸ் கேள்வி கேட்பது எளிது. என்னை தீர்மானிக்கவும். ஓ வாங்க, எனக்கு உதவுங்கள். நான் உங்களுக்கு சில பணம் தருகிறேன். பார்த்தீங்களா? சரி, கொஞ்சம் கூடுதல் பணம். ஒரு சாம்பத்திய அறிவியல் இதழ்களை வாங்க முடியும். நான் சம்மதிக்கிறேன். நீ என் தேர்வை எடுத்துக்கலாம். சரி, வேலை எப்படி போய் கொண்டிருக்குது? சரி, நேரம் முடிஞ்சிட்டுது. ஒப்படையுங்கள். கொஞ்சம் படிக்கவும் நேரம் உள்ளது. முடிவு என்னவா இருக்கும் என்று ஆச்சரியப்படுகிறேன். ஏய், ஒரு சரியானது. நான் என்ன வாக்குவேன்? என்ன எதையும் தப்பி இருக்குதா? நீ எல்லாத்தையும் சரியா தீர்க்கணும். ஒரே இடைவெளியில் கடைசியாக நீங்கள் சிறிய சிற்றுண்டி கொள்ளலாம். கிம், என் டெஸ்கின் மீது உள்ள தேர்வு புத்தகங்களை எடுத்துவிடு. ஆம், நன்றி. இப்போது நான் ஒரு மேசை அமைக்க வேண்டும். பிறகு மதிய உணவை உண்ணலாம். வீட்டிலே போடே. மீன் அருவருப்பு, அதை அகற்றுங்கள். இன்னைக்கு நான் பசிக்காமல் இருக்கணும் என்று நம்புறேன். வாங்க, எனக்கு சுவையா ஏதாவது கொடுங்கள். இந்த முறை சிறப்பு தான். ஆஹா, பீட்சா. உன்னிட்ட என்ன இருக்கு? சாதாரணவா? இன்னைக்கு எங்க அம்மா எனக்காக மதிய உணவை பொட்டலமாக கட்டினாள். அவள் எப்போதும் என்னை பரிதாபமான குறிப்புகளை விட்டு செல்வாள். ரொம்ப சுவையானது. ஒரு பூனை சாண்ட்விச் என்றால் என்ன? பரிதாபமான குறிப்புகள். என் பெற்றோர்கள் எப்போதும் வேலை செய்கிறார்கள். ஜேன், எனக்கு அற்புதமான யோசனை ஒன்று வருகிறது. மதிய உணவை மாற்றிக்கொள்வோம். அற்புதம். வாவ், இது ரொம்ப சுவையான பீட்சா. நன்றி. மீன் இந்த இடம் ஒரு பிரத்யேக கூட சத்துவிச்சுன்னு. ஜெயின், டீ வைக்காத. அவங்களோட பண்ணி அசைஞ்சாடுவோம். நான் இதுவரை கேகாங்கன் பார்ட்டி போன்ற ஒரு கூட்டத்துக்கு போகவில்லை. இந்த காக்டெயில் உனக்கு பிபி. ஜேன், என் முகவரி பாழாய் விட்டது. யாராவது துணிக்கிட்டானா? என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கு? நான் என்னையும் ஒரு காக்டெயிலில் விட்டு விட்டேன். வணக்கம். மரியாதை. போபி, நீ சரிதானா? ஓ, நான் புரியுது. நீ சிறந்த மனநிலையில் இல்லை. ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. போபி, நான் உனக்கு என் ஸ்வெட்டர் கொடுக்கலாம். என் பாட்டி அதை எவ்வளவு விளம்பரப்படுத்தினார். இப்ப உனக்கு ஒரு உடை கிடைச்சிட்டு. உடை எப்படி ஆக்குது, ரொம்ப அழகா இருக்குது. இது எனக்காகவே தயாரிக்கப்பட்டது. நன்றி ஜேன். நம்ம அனைவரும் நம்ம இங்கிருந்து போறதற்கு தேடி என்ன இருக்கு? ரொம்ப பயமாக இருக்கு. ஓ, அதென்ன? அவைகள் பூட்டுகள் வைத்துள்ள பாதுகாப்பகங்கள். அங்கே என்ன இருக்கு பாருங்கள். இந்த பெட்டியில் ஒரு திறவுகோல் வரைந்திருக்கிறது. சிறந்த யோசனை. நான் விசையை இப்போதே எடுக்கிறேன். ஓ, அங்கே என்ன நகர்ந்து கொண்டிருக்கிறது? ஓ, கண்டுபிடித்தேன். அது பயங்கரம். அவை புழுக்கள். குறைந்தபட்சம் விசையை கண்டுபிடித்தேன். சரி, உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். மர்மம் மிகவும் வினோதமாய் உள்ளது. என்ன யார் தொந்தரவு செய்ய துடிக்கிறார்கள்? டான், அங்கே ஒரு கத்தும் தலைய மாதிரி இருக்குது. சரி, நான் இத பார்த்துக் கொள்கிறேன். கதவை மூடு. ஓ மியா, என்னை காப்பாற்று. நான் சொன்னேன். ஓ, பாருங்கள், பெட்டி புதுப்பிக்கப்பட்டது. அதற்குள் என்ன இருக்கிறது என்பதை இப்போது கண்டுபிடிப்போம். ஐயோ, நான் ஆர்வமாக இருப்பேன், ஆனால் பயமாகவும் உள்ளது. ஓ, என்னை சாப்பிடாதே. ஒரு உயிரினம், மன்னிக்கவும், ஆனால் எனக்கு சாவி வேண்டும். பார்க்கலாம். எப்படி அங்கே? உஃப், அழகானது. ஓ, அங்கே இருக்கிறது. சரி, இந்த பாதுகாப்பு கொள்கையை திறக்கலாம். ஓர்மை பிரமாதமாக இருக்கும் போல் இருக்கிறது. ஆனா இல்லை. இந்த வகை பெட்டியை பற்றி உனக்கு எப்படி தோணுது டான்? உனக்கு பிடிச்சதா?
நீ கண்டிப்பா ஒரு அறிகுறி கொண்ட ஒரு சிஃப்ரை தேர்ந்தெடுப்பாய். பட்டியை நல்லா பார், இது மீண்டும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. என்னுள் என்ன இருக்கிறது என்று நான் கண்டுபிடிப்பேன். அஃப், ஒன்னு விசித்திரமா இருக்கு, ஒன்னு இன்பத்தினியமா இருக்கு. ஓ, இது சளி அல்லாமல் இருக்க வேண்டும். ஓ, தயவு செய்து தயவு செய்து. ஓ, நான் செல்வியை கண்டுபிடித்தேன். அங்கே இருக்கிறது. அப்பா, அருவருப்பு. விருப்பு வருது. சரி, என்ன பண்றது? இந்த சேஃபை திறக்கலாம். சரி, என்ன இருக்கு அங்கே? ஆ, ஓ, இல்ல, என்னை வாவால்கள் தாக்குறாங்க. நான் காப்பி இருக்கு. எனக்கு அது திறக்க திறவுகோல் தேவை. சரி, அங்கே உயிருள்ள எதுவும் இல்லை என்று நான் எதிர்பார்க்கிறேன். உஃப், ஒன்றும் பிசுபிசுப்பானது. அது என்னவென்று தெரியவில்லை, ஆனால் அது விருப்பமில்லாதது. உஃப், சரி. ஆஹா, திறவுகோல். அட போடா, இதை இப்போதே திறப்போம். உள்ளே என்ன இருக்கிறது? ஓ, ஒரு சிறிய ஊர்தி. எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆஹா, அங்கே ஒரு சிறிய முனியன். அதை எடுத்துக்கொள். பெட்டி மீண்டும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இதை பண்ணுவோம். சரி, எனது முறை. என்ன இருக்கிறது? மென்மையானதும் செவ்வகம் போன்ற வடிவம் கொண்டதும். ஆமாம், விசை உள்ளே இருக்கிறது என்று தெரிகிறது. இதை செய்வோம். ஓ, இது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஓ, வாருங்கள், நான் இதை முடித்து விடுவேன். ஓ, ஆம். ஓ, இன்னொரு கொஞ்சம். இதோ விசை. என் கைகளை பகைத்து விட்டேன். பார்க்கலாம். ஓ, இல்ல இல்ல, டேட், உதவுங்கள். ஓ, என்னை நரகத்துக்கு இழுத்துச் நான் அதை செல்ல அனுமதிக்க மாட்டேன். ஓ, சரி. இல்லை, நீங்கள் இல்லை, சுகமாக இல்லை. உள்ளீர்களா? நான் அதை திறக்க விரும்பவில்லை. சரி, பார்க்கலாம். ஓ, இல்லை. ஓ, எனக்கு எலி மீது பயம். நான் அவற்றை கண்டிப்பாக அடையாளம் காண்கிறேன். அடா, என்னை கடிக்காதே. ஓ, சாவி இருக்கிறதா என்று நினைக்கிறேன். ஓ, ஐயோ. ஓ, அது ஒரு எலி. சரி, நமக்கு சாவி கிடைக்க வேண்டும். ஓ, ஆம், அங்கே அது. சரி 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 சரி. இப்போது அதை திறப்போம். ஓ ஓ ஓ, அது இரத்தமா? ஓ, இல்லை. அதை சிவப்பாக ஏன் உள்ளது? அது இரத்தமா? ஓ, எனக்கு பயமாக இருக்கிறது. மியா, எழுந்திரு, விழுங்கு. உன்னோடுதான் அடுத்தது. சரி சரி, பிரச்சனையே இல்ல. உள்ளே கொஞ்சம் மோசமானது இருக்க கூடாது. எனக்கு நம்பிக்கை. ஓ, ஒரு வட்டமான இழுக்கக்கூடியது உள்ளது. எனக்கு யாரோ ஒரு நபரின் தலையை திறப்பது போல் உணர்கிறேன். சரி, பார்க்கலாம். எனக்கு உண்மையில் இது பிடிக்கிறது. சாவி இருக்கிறது. நாங்கள் கூடுதலாக பிறகு திறக்க வேண்டும். அங்கே என்ன இருக்கிறது? ஓ, எவ்விதமான பொத்தானோ. டான், நீ அதை அழுத்த முடியுமா? அப்படியா? நீங்களே பாருங்க, அது நடக்கிறது பாருங்கள். ஓ மை காட், டான், என்னது இது? எனக்கு முழுவதும் ஏதோ திரவம் எதிர்த்து விட்டது. இது சாக்லேட் என்று நம்புகிறேன். ஓ டான், ஓ சரி, அது திறக்க மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். சரி, உள்ள என்ன இருக்கிறது பார்க்கலாம். ஏதோ சறுக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் விசை எங்கே? அது அருகிலேயே இருக்கிறது. அது இருக்கிறது. உள்ளே என்னமோ இல்லையோ கொசுக்களை. எதுக்கும் எனக்கு அந்த பூச்சிகள் பிடிக்காது. நன்றி. சரி, உள்ளே என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். ஓ மியா, நான் நகராமல் இருக்க முயற்சிக்கிறேன். ஆனால் அங்கு பெரிய ரோமமுள்ள சிலந்தி இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய சிலந்தி. அவன் என்னை சாப்பிடுவான். ஓ, போய்விடு. ஓ, அதை விளக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். அது பயங்கரமா இருந்தது. மியா, வாராய். ஓ, மீண்டும் ஏன்? இன்னும் எவ்வளவு நேரமாகும்? இது ஏதோ ராட்சசம் இல்லை என்றும் நம்புகிறேன். ஏன் அவ்வளவு கேடு கெட்டதா இருக்கிறது? சரி, விசையை கவனிக்கலாம். ஓ, இது என்ன படம் சொல்லணும்? எவ்வளவு கேவலமாக இருக்கிறது. வாசனை எதுவுமே இல்ல. இது ஏற்கனவே நல்லது. நான் விசையை கண்டுபிடித்தேன். நான் நினைச்சது அது இல்ல. இது சாக்லேட். ஓ, எவ்வளவு ருசியானது. சரி, வெளியே போடுங்க.
அங்கே நிச்சயமாக ஒரு திறவுகோல் இருக்கும். டான், பார்க்கலாம். ஓ, நான் சொன்னேனே. வாவ், உள்ளே என்ன இருக்கிறது? ஓ, எனக்கு கீ உள்ளது. நாம் வெளியே செல்லலாம். இறுதியாக ஹூரே, நாங்கள் இந்த பயங்கர சவாலில் வெற்றி பெற்றோம். வாங்க வெளியே போகலாம். நான் அதை கசாபிக்க விரும்புகிறேன். சரி, மூலமான கீ லைல் பொருந்துமா? ஹூரே, ஓடுவோம்.